விரிவான விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்டறியலாம். செம்பருத்தி வணக்கம். தற்போது காங்கிரஸ் சார்பில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் ஆனது இந்தியா என்ற கூட்டணியில் பல்வேறு அமைப்புகளுடன் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் சூழலில் ஒவ்வொரு வாக்குறுதிகளாகவும் அடுத்த கட்டமாக 2 கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது முதல் கட்டமாக ஒரு 5 அறிவிப்புகளை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு வீடியோ மூலமாகவும் அவரது ட்விட்டர் பக்கத்திலும் இதை தெரிவித்திருக்கிறார். அதில் முதல் கட்டமாக 5 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கும் மகாலட்சுமி என்கிற பெயரில் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், அங்கன்வாடி, ஆஷா, மதிய உணவு திட்ட பணியாளர்களுக்கான மாத ஊதியம் இரட்டிப்பாகும் எனவும் காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சாவித்ரிபாய் விடுதி அமைக்கப்படும் எனவும், அது மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி, ஆஷா, மதிய உணவு இந்த திட்ட பணியாளர்களுக்கு இவர்களுடைய மாத ஊதியம் தற்பொழுது ஒரு 10,000 இருந்தால் அதை அப்படியே இரட்டிப்பாக 20,000 ரூபாயாக மாற்றி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என இந்த பல்வேறு சூழலில் இந்த முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது நீண்ட காலமாக வேலை செய்து வரக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாகவும் கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்பதும் ஒரு மிகப்பெரிய திட்டமாகவும் செயல்படுத்தப்படும் எனவும் தனது வீடியோ மூலமாக அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் ஒவ்வொரு தேசிய கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வார்கள் என்பதை தேர்தல் அறிக்கை மூலமாக தெரிவிக்கும் இந்த சூழலில் தற்பொழுது முதல் கட்ட அறிவிப்புகளுக்கான 5 வாக்குறுதிகளை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அறிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.